பெற்றோர்கள் விஷயத்திலே அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறான். நாங்கள் பெற்றோர்கள் விஷயத்திலே அவனுக்கு உபதேசம் செய்கிறோம், மனிதர்களுக்கு உபதேசம் செய்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னா, அவனுடைய தாய் மிக கஷ்டத்தோடு அவனை சுமந்தாள், மிக கஷ்டமான நிலையிலே அவள் சுமந்தாள், 2 வருடங்கள் அவனோடு இருந்தாள். எனவே எனக்கும் உன்னுடைய பெற்றோருக்கும் நீ நன்றி செலுத்துவாயாக என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். ஆக பெற்றாருடைய, அதிலும் தாயுடைய கௌரவம், அந்தஸ்து என்பது இஸ்லாம் மிக அதிகமாக உயர்த்தி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து, யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அதன் மூலம் அவன் சோதிக்கப்பட்டால் அவை, அந்த குழந்தைகள் அவனுக்கு நாளை மறுமையிலே நரகத்திற்கு செல்வதற்கு தடையாக அமையும் என்று சொல்கிறார்கள். யாருக்கு 2 பெண் குழந்தைகள் இருந்து அந்த 2 பெண் குழந்தைகளையும் முறையாக அவன் வளர்த்து முறையாக திருமணம் செய்து வைத்தால் அந்த பெண் குழந்தைகள் அவன் சுவர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். இது ஆண்களுக்கு நபி அவர்கள் சொல்லவில்லை, பெண்களுக்கு சொன்னார்கள். அந்த அளவு பெண்களை இஸ்லாம் கௌரவித்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பெண் குழந்தை வேண்டாம் என்று தெரிந்த அந்த மக்களை, நான் சுவர்க்கத்திற்கு செல்வதாக இருந்தால் பெண் குழந்தைகள் தான் வேண்டும், பெண் குழந்தைகள் தான் எனக்கு ஆறுதல், பெண் குழந்தைகள் தான் நான் தப்புவதற்கு வழி என்று சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அந்த மக்களை இஸ்லாம் மாற்றியது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களிடம் ஒருவர் வருகிறார். எனக்கு ஒரு சகோதரி இருக்கிறாள், அவள் விஷயத்திலே எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்கிறார். அப்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள், நீ அவளை கௌரவிப்பாயாக, அவளோடு நல்ல முறையிலே நீ நடந்து கொள்வாயாக, அவளுக்கு நல்ல காரியங்களை நீ செய்வாயாக, உன்னால் முடியுமான உதவிகளை அவளுக்கு வழங்குவாயாக. ஏனென்றால் அவள் உன்னுடைய தாய் தந்தையிலிருந்து வந்திருக்கிறார் என்று அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்கிறார்கள். ஆக பெண் தாயாக, சகோதரியாக, மகளாக என்று இஸ்லாத்தினால் உயர்த்தப்பட்ட ஒரு படைப்பாக, இஸ்லாத்தினால் உயர்த்தப்பட்ட ஒரு சாராராக காணப்படுவதை இந்த செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தின் போது ஆண்களுக்கு தேர்வு செய்வதற்கான உரிமையை கொடுத்ததை போலவே பெண்களுக்கும் தேர்வு செய்வதற்கான உரிமையை கொடுத்தார்கள். ஒரு பெண் நபி அவர்களிடம் வருகிறார், என்னுடைய தாய் என்னுடைய அனுமதியை கேட்காமல் ஒருவரை மணமுடித்து வைத்திருக்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நபி அவர்கள் சொன்னார்கள், உனக்கு இஷ்டமில்லை என்றால் அவரை விட்டுவிடு என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி சொல்கிறார், இல்லை இல்லை அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு விருப்பம்தான், ஆனாலும் இந்த திருமணத்திலே பெண்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது, கணவனை தேர்வு செய்வதிலே பெண்களுக்கு இஸ்லாம் என்ன உரிமையை வழங்கி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் கேட்டேன் என்று அந்த பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்கள் ஆண்களோடு வாழ்வது எஜமான் அடிமை வாழ்க்கை என்று சொல்லவில்லை. பெண்கள் இந்த உலகத்திலே ஒரு பெண் அல்லாஹுவை தவிர சுஜூது செய்வதற்கென்று ஒரு படைப்பு இருந்தால் கணவனுக்கு சுஜூது செய்ய வேண்டும் என்று நான் ஏவியிருப்பேன் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களிடம் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களிலே சிறந்தவர் உங்களுடைய குடும்பத்திற்கு சிறந்தவர், வஅன ஹைருக்கும் லி அஹ்லி, நான் என்னுடைய குடும்பத்திற்கு சிறந்தவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ஆண் பெண்ணுடைய திருப்தியை பெற்றுக்கொள்ள முயற்சிக்க வேண்டும், பெண் கணவனினுடைய திருப்தியை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இதுதான் குடும்ப வாழ்க்கை, அது அடிமை எஜமான் வாழ்க்கை கிடையாது. இருவரும் அடுத்தவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் இருவருக்கும் சம அளவான முக்கியத்துவத்தையும் சம அளவான உரிமையையும் திருமண விஷயத்திலும் வழங்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு
ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எப்போது கோபப்படுவார்கள் என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். கோபப்படுகிற நேரம் எப்படி நீ கதைப்பாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் நபி அவர்கள் ஓட்டப்பந்தயங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு கூட்டிச் சென்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கும்போது பெண்கள் அந்த அளவு தூரம் சமூகத்திலே மதிக்கப்பட வேண்டியவர்களாக, குடும்ப வாழ்க்கையிலே உயர்த்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பெண்கள் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஆண்கள் தான் அதிகமாக உங்களிடம் வருகிறார்கள். ஜும்மாவாக இருந்தாலும் ஆண்கள் இருக்கிறாங்க, ஐங்கால தொழுகையாக இருந்தாலும் ஆண்கள் இருக்கிறாங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தாலும் ஆண்களை கூப்பிட்டு தான் ஆலோசனை பண்ணுறீங்க, அவங்களோட தான் உங்களோட தொடர்பெல்லாம் அதிகமாக இருக்கிறது. பெண்களுக்கு என்று ஒரு நேரம் நீங்கள் ஒதுக்கி தரக்கூடாதா? பெண்களும் இந்த இஸ்லாத்தை கற்பதற்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள். நபி அவர்கள் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக ஒரு நாளை ஒதுக்கி கொடுத்திருந்தார்கள் என்று வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், உர்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், பெண்களிலே அல்லது பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிய குர்ஆன் விஷயத்திலும், ஹதீஸ் விஷயத்திலும், மருத்துவத்திலும், கவிதை விஷயத்திலும் நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட மிகவும் அறிந்த ஒருவரை எனக்கு தெரியாது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பெண்கள் கல்வித்துறையிலே அதிகமாக முக்கியத்துவம் செலுத்தினார்கள். இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதிலே, பிரயோசனமான துறைகளை கற்றுக்கொள்வதிலே அதிக ஆர்வம் காட்டினார்கள். நபி அவர்களுடைய மனைவி அதிலே முதற்தரத்தில் இருந்தார் என்பதை பார்க்கிற நேரம் எந்த அளவுக்கு நபி அவர்கள் பெண்களுக்கு திறந்த ஒரு வாழ்க்கையை, சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வழங்கினார்கள் என்பதை எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரஹிமல்லாஹு நிஸாஅல் அன்சார் லம் யகுன் யம்னஉஹுன்னல் ஹயாஉ அனித் தஃபக்குஹி ஃபித்தீன். அல்லாஹு தஆலா அன்சாரிய பெண்களுக்கு உதவி செய்வானாக, அன்சாரிய பெண்களுக்கு அருள் செய்வானாக. அவர்களுடைய வெட்கம் அவர்கள் மார்க்கத்திலே விளக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கவில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். பெண்கள் எதுவாக இருந்தாலும் கூச்சப்படாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள். தங்களுடைய மாதாந்த தீட்டின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டார்கள். குடும்ப வாழ்க்கையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபி அவர்களிடம் தெளிவாகவே கேட்டு கற்றுக்கொண்டார்கள். அந்த அளவுக்கு பெண்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹு தஆலா அன்சாரிய பெண்களுக்கு அருள் செய்வானாக, அவர்களுடைய வெட்கம் அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கவில்லை என்று சொல்லும் அளவுக்கு பெண்கள் இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் காட்டினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். இஸ்லாத்தை கற்றுக்கொள்வது, அறிந்து கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதிலே ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் கிடையாது. எல்லோரும் கட்டாயம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம்.